குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அப்போ உலகத்தோட ஆப்கானிஸ்தான் இன்னைக்கு வந்து தன்னை இணைச்சிக்கிறதுங்கிறது கிரிக்கெட் மூலமாக தான். அவங்களுக்கு வெற்றிங்கிறது வெறுமனே ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு கேமோட வெற்றி. ஆப்கானிஸ்தானோட சோஷியோ பொலிட்டிக்கல் கண்டிஷனோட நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் ஈவெண்ட். அது நான் அப்படி தான் பார்க்குறேன். ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட் கூட இல்லை, ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் ஈவெண்ட் வந்துட்டு தொடர்ந்து அடிபட்டுக்கிட்டே இருக்க ஒரு தேசம் வந்து எழுந்து வர்றதுங்கிறது. அமெரிக்கா வந்து அந்த ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை அழிச்சிருச்சு, இல்லை ஒரு நாட்டோட ஆட்சியை சீர்குலைச்சிருச்சு, சுற்றுச்சூழலை அழிச்சிருச்சு, இப்படின்னு தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஆனால் அமெரிக்காவில் நடந்த இந்த டோர்னமெண்ட்டில் இந்த மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டை அழிச்சிருமோன்னு தோணுச்சு எனக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்டில் இந்தியா ஆடி வந்த விதத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிட்டடாக தான் ஆடிட்டு வந்திருக்காங்க, ஒரு கேம் பிளானோட ஆடிருக்காங்க. நேற்றுலாம் ரொம்ப பிரமாதமான ஒரு கேம் வந்து அவங்க ஆஸ்திரேலியாவோட ஆனது. நடராஜன் விளக்கப்படுறதுக்கான காரணம் என்ன? ஐபிஎல்லில் மிக முக்கியமான சந்தர்ப்பங்களில் டீமோட போக்கையே ஒரு மாற்றினார். அப்புறம் ஒரு ஓவர் முழுக்க கண்டினியூஸாக யாக்கர் போடக்கூடியவர் வந்துட்டு எந்த பிளேயராக நீங்கள் ஒரு 6 பால்னா ஒரு நாள் 6 பாலே ஒரு யாக்கர் போடுவார். வணக்கம் மஞ்சுபுத்திரன் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். மகிழ்ச்சி சார். இந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் 2 அதிசயங்கள் நடந்திருக்கு. ஒன்று, உலகக்கோப்பையை ஜெயிக்கிறதுனே பிறந்த நாடான ஆஸ்திரேலியா வந்து அந்த லீக் சுற்றே வெளியேறி இருக்கு. இன்னொன்று, கத்துக்குட்டி நாடான ஆப்கானிஸ்தான் வந்து செமிஃபைனலுக்குள்ள போயிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஆக்சுவலாக கடந்த காலத்தில் நீங்கள் ஃபுட்பால் எடுத்துகிட்டு பார்த்தா கூட இந்த மாதிரி ஷாக்கிங்காக சில விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன நாடு, ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரி ஒரு குவார்டர் ஃபைனல் வரைக்கும் தாண்டி செமிஃபைனலுக்கு பக்கம்லாம் வந்திருப்பாங்க. ஜெயிக்கிறவன் ஜெயிச்சுக்கிட்டே தோக்குறவன் தோத்துக்கிட்டே இருந்தான்னா அப்புறம் வாழ்க்கையிலையும் சரி கிரிக்கெட்லேயும் சரி என்ன சுவாரஸ்யம் இருக்குது சொல்லுங்கள்? இதெல்லாம் நடக்குன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் பொதுவாக சின்ன கண்ட்ரிஸ் எப்போவுமே கிரிக்கெட்டில் வந்து மேலே வர்றப்போ அல்லது ஸ்போர்ட்ஸில் மேலே வர்றப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்துருக்கீங்க, நம்ம எல்லாத்துக்குமே மனசில் ஒரு குதூகலம் இருக்கும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமை சப்போர்ட் பண்ணுவீங்க. இது மனித இயல்பு. இது உலகம் முழுக்கவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இந்த ஒரு சின்ன நாடு ஒரு பெரிய கேமை வின் பண்ணுறாங்க அப்படின்னோட நமக்கு ஒரு பெரிய சுவாரஸ்யம் அந்த கேம் மேலே, அந்த டீம் மேலே நமக்கு வரும். எப்போவுமே வந்து வெற்றிங்கிறது ஒரு பக்கமே இருந்துக்கிட்டு இருந்தால் அது நார்மலைஸ் ஆகிடும். அதில் யாருக்கும் எந்த சுவாரஸ்யமும் இல்லை. இப்போது நேற்று கூட நீங்கள் பாருங்கள், 2 செமிஃபைனல்ஸ். ஒன்று ஆஸ்திரேலியா வந்து இந்தியா வந்து தோக்கடிச்சிட்டு போகிறப்போ நார்மலாக கை கொடுத்துட்டு அப்படியே போகிறாங்க வந்துட்டு. இதே வந்து நீங்கள் ஆப்கானிஸ்தான் அவங்க அந்த கப்பே வின் பண்ண மாதிரி வந்து பயங்கர குதூகலம் அடைஞ்சி பெரிய எக்ஸைட்மெண்ட் இருந்தது. இந்தியா பல தடவை ஃபைனலுக்கு வந்திருக்காங்க, செமிஃபைனலுக்கு வந்திருக்காங்க, ஒரு நார்மல் அந்த எக்ஸைட்மெண்ட். அதே மாதிரி தான் நீங்கள் பங்களாதேஷ் ஏதாவது ஒரு மேட்ச் வின் பண்ணாங்கன்னா பங்களாதேஷே அதை கொண்டாடும். ஆமாம். ஆப்கானிஸ்தான் இதுக்கு முன்னாடியே வந்து அப்படி தான் வந்துட்டு சில போட்டிகளில் அவங்க வின் பண்ணுறப்போ தேசத்தில் ஒரு பெரிய கொண்டாட்டமாக மாறிச்சு. ஆப்கானிஸ்தானில் ரஷீத் கான் சொன்ன மாதிரி தான் வந்துட்டு எங்களுக்கு கிரிக்கெட்டை தவிர ஒன்றுமே கிடையாதுன்னு ஒரு பேட்டியில் சமீபத்தில் மகிழ்ச்சிக்குரிய எந்த விஷயமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அந்த நாட்டில் வார், பிளட்டு, ஒரு மாதிரி உலகத்திலிருந்து துண்டிக்கப்பட்ட ஒரு சூழல். அப்போது உலகத்தோட ஆப்கானிஸ்தான் இன்றைக்கி வந்து தன்னை இணைச்சிக்கிறதுங்கிறது கிரிக்கெட் மூலமாக தான். அவங்களுக்கு வெற்றிங்கிறது வெறுமனே ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு கேமோட வெற்றி இல்லை. ஆப்கானிஸ்தானோட சோஷியோ பொலிட்டிக்கல் கண்டிஷனோட நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் ஈவெண்ட். அது நான் அப்படி தான் பார்க்குறேன். ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட்னா கூட இல்லை, ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் ஈவெண்ட் வந்துட்டு தொடர்ந்து அடிபட்டுக்கிட்டே இருக்க ஒரு தேசம் வந்து எழுந்து வர்றதுங்கிறது. அப்போது இந்த மாதிரி ஒரு ரொம்ப நெருக்கடிகள் மிகுந்த நாடுகளில் நீங்கள் நிறையா ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் கூட அவங்க ஒலிம்பிக்கில் ஏதாவது ஒரு மெடல் வாங்குறாங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வாங்குறாங்கன்னா அப்போ அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமாக இங்கே மாறதை நம்ம பார்த்துருக்கோம். இந்த வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் என்னென்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஆரம்பத்தில் எனக்கு மேட்செல்லாம் பார்க்கவே சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நியூயார்க்கில் நடந்த போட்டி. ஆமாம், நியூயார்க்கில் நடந்த எல்லா போட்டிகளும். ஏன்னா ஒரு கிரிக்கெட் நம்ம இப்போ ரொம்ப வருஷமாக பார்த்து பழகிருக்கோம், அந்த சார்ந்த எந்த அனுபவமுமே நமக்கு அதுலேருந்து கிடைக்கல. ஐபிஎல் மாதிரி வந்து ரொம்ப ஒரு மசாலா மிக்க ஒரு போட்டிகளுக்கெல்லாம் நம்ம ரொம்ப அடிக்ட் ஆகி பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா 50 ரன்லாம் அவுட் ஆயிடுவாங்க, 60 ரன்லாம் அவுட் ஆயிடுவாங்க. நிறைய நியூ டீம்ஸ் பவர் பிளேல வந்து இங்கே 120 ரன் அடிப்பாங்க, ஒட்டுமொத்தமாகவே 120 வர்றது பெரிய ஸ்கோராக இருந்துச்சு. சில டீம்லாம் ரொம்ப பெரிய ஸ்கோர் 70, 80. அப்போது ஏதோ டெஸ்ட் மேட்சோட ரொம்ப ஸ்லோவாக அது இந்த மாதிரி இருந்துச்சு. ரெயின் அது வேறு. ரெண்டாவது இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேமுங்கிறது வந்து எப்போவுமே இதற்கு முன்னாடி
ஒவ்வொரு கண்ட்ரி எப்படி கிரிக்கெட் ஆடுறாங்கன்றதும் அதில் இருக்க ஸ்டார்ஸ் அதை மையமாக வச்சு தான் வந்து இந்த கேம் எல்லாமே இருந்திருக்கு. முக்கியமாக சமீப வருஷங்களில் நான் பார்க்குறேன் கிரிக்கெட்டுங்கிறது ஒரு பேட்ஸ்மேன் கேமாக மாறிடுச்சுன்னு கூட எனக்கு தோணியிருக்கு. ஏன்னா அந்த ஃபேன்ஸை தக்க வைக்கிறதுக்கு ஹை ஸ்கோர் அடிக்கிறது, நிறைய சிக்ஸஸ் அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ஊக்குவிக்கக்கூடிய பிக்சர்ஸ் தான் வேர்ல்டு முழுக்கவே உருவாக்கப்படும் ஆமா. எல்லா விதத்துலையுமே. ஏன்னா அது வந்து ரசிகர்கள்கிட்ட ஒரு பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்துதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி பிக்சர் ரெடி பண்ணுறாங்க. நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் பாருங்கள், ஒரு காலத்தில் வந்து வெஸ்ட் இண்டீஸ் போன்ற நாடுகளில், ஆஸ்திரேலியாவில், இந்தியாவில் கபில் தேவ் போன்றவர்கள் பவுலர்ஸ் ரொம்ப டாமினேட் பண்ண ஒரு காலம்லாம் இருந்திருக்கு. ஆமாம். நீங்கள் சமீப வருஷங்களில் யோசிச்சு பாருங்களேன். பவுலர்ஸ் ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டார்ஸ் ஒரு பவுலரை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பாகிஸ்தான் எடுத்தால் கூட இம்ரான் கான் இந்த மாதிரியெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க வந்து, அப்புறம் இன்னொருத்தர் இவர் வாசிம் அக்ரம், அப்புறம் வக்காரி வேஸ், நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும் உலகம் முழுக்க. இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் இந்த பவுலர்னா ஒரு பயங்கரம் அப்படின்னு உலகம் அப்படியே திரும்பி பார்க்கக்கூடிய நீங்கள் ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஓரளவுக்கு சொல்லக்கூடிய நம்ம பும்ரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டூர்னமெண்ட்டில் கூட ரொம்ப பிரமாதமாக ஆடிட்டு இருக்காப்புல. ஆனால் நீங்கள் மொத்தமாகவே கிரிக்கெட்டோடைய அந்த இதை நேச்சர் நீங்கள் இப்போ நல்லா நீங்கள் ரொம்ப வருஷமாக ஸ்போர்ட்ஸை பார்த்துட்டு வர்றீங்க. இப்போ இது முழுக்க ஒரு பேட்ஸ்மேன் கேமாக இது மாறி போயிடுச்சு என்ன. அப்போது ரொம்ப ஹை ஸ்கோர் பண்ணுறது தான் எனக்கு கிரிக்கெட்டினுடைய ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு. ஐபிஎல் வந்தோடனே இன்னும் நீங்கள் பார்த்தீங்க 20 ஓவர்லாம் 270 280 அடிச்சு என்ன நடக்குதுன்னே தெரியல. எல்லா பாலையும் சிக்ஸ் அடிச்சாங்க. ஒரு ஹோல் மேட்சே ஹைலைட் மாதிரி இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையுமே இந்த டூர்னமெண்ட் காலி பண்ணிடுச்சு. நான் எப்பவுமே வந்து ஒரு விஷயம், அமெரிக்கா வந்து அந்த ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை அழிச்சிருச்சு, இல்லை ஒரு நாட்டோட ஆட்சியை சீர்குலைச்சிருச்சு, சுற்றுச்சூழலை அழிச்சிருச்சு, இப்படின்னு தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஆனால் அமெரிக்காவில் நடந்த இந்த டூர்னமெண்ட்டில் இந்த மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டை அழிச்சிருமோன்னு தோணுச்சு எனக்கு. கிரிக்கெட்டுங்கிற ஸ்பிரிட்டே கொண்டுடுமோன்னு தோணுச்சு அந்தளவுக்கு. ஆனால் அது வேற ஒரு விஷயம் நடந்தது, அதுதான் முக்கியமானது. இவங்க எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஒரு பேட்டர்ன் கிரிக்கெட்டை ஆடி பெரிய ஒரு ராட்சசங்கள் போல் இவங்கெல்லாம் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆஸ்திரேலியா, இன்னும் பல நாடுகள். அவங்களை யாரும் தொட முடியாது, அவன் தானே 100 ரன் அடிப்பான், 200 ரன் அடிப்பான், இப்படி தான் வந்து ஒரு காட்சி நமக்கு அது நல்லா தெரியும். அவனை அசைக்க முடியாதுன்னு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாப்புவா நியூகினியா போன்ற சின்ன நாடுகளும் சரி, ஆஸ்திரேலியா பெரிய டீமும் சரி, நீங்கள் சர்வசாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக போட்டி போட்டாங்க. ஆமாம். நீங்கள் ஒரு பெரிய டீம் அவனுடைய சில அட்வான்டேஜஸ் அவங்க உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த கிங்டம் அதெல்லாம் நொறுக்கப்பட்டு புதுசாக ஆடக்கூடிய 2 டீம் எப்படி ஆடுவாங்களோ, இது வரைக்கும் எந்த அச்சீவ்மெண்ட் இல்லாத 2 டீம் எப்படி ஆடுவாங்களோ அந்த மாதிரி இந்த டூர்னமெண்ட் முழுக்க எல்லாருமே ஆடினாங்க. இன்ஃபேக்ட் ஸ்காட்லாந்துக்கிட்டே இங்கிலாந்து தடுமாறினாங்க வந்துட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல முக்கியமான டீமை வந்து ஆப்கானிஸ்தான் தோக்கடிச்சாங்க, பாகிஸ்தானை வந்து பங்களாதேஷ் தோக்கடிச்சாங்கன்னு நினைக்கிறேன், அமெரிக்கா தோக்கடிச்சது. இதெல்லாம் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே எனக்கு ஒரு இது உண்டு, ஒரு டோர்னமெண்ட்டில் வந்து ஒரு பிச்சு உருவாக்குறதுலேருந்து அந்த டோர்னமெண்ட்டோட கேம் பிளான் எல்லாமே ஓரளவுக்கு முன்னாடியே தீர்மானிக்கப்படும். அப்படி தீர்மானிக்கப்பட்டு தான் பல வெற்றி தோல்விகள். அப்போ தான் இது பெரிய டீம், இது சின்ன டீம்ங்கிற அந்த கேப் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். இந்த வாட்டி இந்த கேம் ஃபுல்லாக வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா முழுக்க பவுலிங் சாதகமான ஒரு பிச். இதில் இவங்களுடைய வழக்கமான எந்த கேம் பிளானுமே ஒர்க் அவுட் ஆகலை. பெரிய கண்ட்ரிஸை சொல்கிறேன். அவனுக்கு சின்ன நாடுகளுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? ஆனால் அவன் ரொம்ப வந்து ஸ்பிரிட்டடாக ஆடுறாங்க. இவங்களுக்கு என்னென்னா ஒரு பேட்டர்ன் கிரிக்கெட், அந்த பேட்டர்ன் கிரிக்கெட்டுக்குள்ளே இவங்க ஊறி போயிருந்தாங்க. அவனுக்கு வந்து சுவிட்ச் ஆக முடியல. அது கௌரவம் போயிடுமோ அப்படின்னு பயம். ரெண்டாவது சுவிட்ச் இந்த பிச்சுக்கு அவனால் சுவிட்ச் ஓவர் ஆகவே முடியல. சரிங்களா? அப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் சைடராக மாறிட்டாங்க. எல்லா பெரிய டீமுமே காலி. அது ஓரளவு தாக்கு பிடிச்சது இந்தியா மட்டும்தான். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டில் தாக்கு பிடிச்சி நின்று விளையாடினது இந்தியா மட்டும்தான். மற்ற பெரிய டீம் எல்லாமே காலி. இலங்கை எடுத்துங்க, இந்தியாவும் தென்னாப்பிரிக்காவும் தான் அவங்க தாக்கு பிடிச்சி நின்றாங்க. மற்றவங்க எல்லாமே என்ன அவங்களால சுவிட்ச் ஓவர் ஆக முடியல. வேறு கண்டிஷன், வேறு சூழ்நிலை. அது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த கிரிக்கெட் டோர்னமெண்ட்டே கிடையாது இது வந்து. ஆனால் நியூ கமர்ஸ் அவங்க எழுச்சியோடு ஜெயிக்கிறாங்க, மேலே வர்றாங்க. ஒரு விதத்தில் உலகத்தோட லைட் அவங்க மேலெல்லாம் பட்டுது. இந்த விதி இப்படி பார்த்தா சார், விராட் கோலிக்கு இது மோசமான உலகக்கோப்பையாக இருக்குது. அவர் அந்த ஓப்பனிங் இறக்கினதாகட்டும், அவரால் அது சரியாக பண்ண முடியல. இது அவருடைய வீழ்ச்சிக்கான தொடக்கம்னு சொல்லலாமா? அப்படி ஒரு பெரிய பிளேயரை நம்ம சொல்ல முடியாது. அதாவது ஒரு அடிப்படையாக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவில் ஒரு விஷயம் இருக்குது. யாரையுமே வந்துட்டு
நம்ம அவ்வளோ ஈஸியாக வீல் சேர் விட மாட்டோம் பெரிய ஸ்டார்ஸை. சரி. இப்போ அடுத்த ஒரு டோர்னமெண்ட் வரும், அங்கே ஒரு செஞ்சுரி அடிப்பார், ஒன்று இது எல்லாத்தையும் நம்ம மறந்துடுவோம். ஏன்னா T20க்கு இவங்க போதுன்ற ஒரு மனநிலை இருக்காங்க இல்லையா? அதுதான் நான் சொல்ல வர்றேன். இது என்னன்னு கேட்டோம்னா ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்ன இருக்குது பெருசாக இங்கே சொல்லுங்கள். இப்போ இதிலே வந்து இதுக்கு முன்னாடி ஐபிஎல்ல சில ரொம்ப நல்ல ஸ்கோர் வந்துட்டு பண்ணுறாரு விராட் கோலி. இங்கே ஒரு வீழ்ச்சி வந்துச்சு. ஆனால் நீங்கள் வந்து கண்டினியூஸாக அவர் அந்த பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறதுனா அவருடைய ஏஜ் மற்ற ஃபேக்டர்ஸ்லாம் அதில் இருக்குது. டிஃப்ரெண்ட் கண்டிஷனில் ஆடுறது. நம்ம ஒரு பிளேயரோட வீழ்ச்சின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. இன்னும் வந்து நம்ம வந்து யோசிச்சு பாருங்க, வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாரையாவது நம்ம இன்னும் அவங்களை அனுப்ப மனசு இருக்கா நமக்கு? இன்னும் ரீட்டைன் பண்ணிட்டு தான். ஆனா இங்க வந்து ஜெய்ஸ்வால் காம்படிஷன் வந்துச்சு இல்லையா? ஆனால் அவங்க கிட்ட கூட நீங்கள் பாருங்க, விராட் கோலிட்ட இருந்த ஒரு கன்சிஸ்டன்சி அவங்க கிட்ட இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் இல்லை. விராட் கோலி வந்து ஒரு டோர்னமெண்ட் ஆடலன்னா தெரியுது. ஆனால் ஒரு டோர்னமெண்ட்டுக்குள்ளேயே அவங்க ஒரு 2 மேட்ச் ஆடுவாங்க, 2 மேட்ச் ஆட மாட்டாங்க. ஆனால் சில பிளேயர்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்போவுமே அவங்க மேலே பந்தயம் கட்டிக்கிட்டே இருப்பீங்க. தோனி மாதிரி தான் வந்துட்டு அவங்க எந்த நேரத்துலையும் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. வரலாறு அந்த ரோலை சில பேருக்கு தான் கொடுக்கும், எல்லாருக்கும் கொடுக்காது. நீங்கள் அது ஜெய்ஸ்வாலுக்கு நீங்கள் இந்த ரோலை கொடுக்க முடியாது வந்துட்டு, ரொம்ப தூரம் போகணும். ஆனால் விராட் கோலி அப்படி இல்லை. எந்த நிமிஷமும் வந்து பார்த்திங்கன்னா அவன் ஒரு மேஜிக் நடத்தும். நேற்று ரோஹித் சர்மா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவர் சில டோர்னமெண்ட்டில் நல்லா ஆடாமல் போயிருந்திருக்காரு. ஆனால் அவர் அப்படி ஒரு ஸ்கோரை பண்ணுறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லைன்னு கருதப்பட்ட ஒரு கண்டிஷனில் ஒரு இமேஜின் பண்ண முடியாத ஒரு ஸ்கோரை வந்துட்டு அவ்வளோ ஸ்பீடாக அடிக்கிறாரு. திடீர்னு பார்த்தோம்னா அந்த பிச்சு, இந்த டோர்னமெண்ட்டோட கேரக்டர் எல்லாமே மாறின மாதிரி இருந்துச்சு. ஒரு சிங்கிள் பிளேயர் இந்த மொத்த இது வரைக்கும் இருந்த ஒரு ஷாலோவான க்ளூமியான இந்த டோர்னமெண்ட்டை வந்துட்டு அப்படி வைப்ரண்ட்டாக மாற்றின மாதிரி இருந்துச்சு. சரிங்களா? அப்போ நீங்கள் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா தோனியோ விராட் கோலியோ அவங்க இஷ்டப்பட்டால் தான் அவங்க வந்து ரிட்டையர் ஆக முடியும். இந்த அதாவது இந்தியன் மைண்ட் செட்டே அதை வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணாது. இந்த டீமை பார்த்தா இவங்க வேர்ல்ட் கப் ஜெயிப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கா சார்? இப்போ செமிஃபைனலுக்கு வந்திருக்காங்க. செமிஃபைனலில் வந்து இங்கிலாந்து கிட்ட ஃபேஸ் பண்ண போகிறாங்க. முக்கியமாக நாக் அவுட் போட்டிகள்லாம் தடுமாறது இந்தியாவோட கேரக்டராக போயிடுச்சு. இங்கே எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வந்து லீக் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு கடைசியில் சறுக்கிறது ஒரு இது. அது இப்போ மாறும்னு நினைக்கிறீங்களா இந்த வேர்ல்ட் கப்பில்? என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்டில் இந்தியா ஆடி வந்த விதத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிட்டடாக தான் ஆடிட்டு வந்திருக்காங்க. ஒரு கேம் பிளானோட ஆடிருக்காங்க. நேற்றுலாம் ரொம்ப பிரமாதமான ஒரு கேம் வந்து அவங்க ஆஸ்திரேலியாவோட ஆடுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நான் வந்து ரோஹித் சர்மாவோட அந்த ஸ்கோர் மட்டும் நான் சொல்லலை, சூரியகுமார் யாதவோட ஸ்கோர் மட்டும் நான் சொல்லலை, ஃபீல்டிங் முக்கியமாக கேட்சிங் நேற்று அவ்வளோ ப்ரில்லியண்டான சில. ஆமாம், அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒரு கேட்ச் வந்துட்டு அதெல்லாம் சான்ஸே இல்லை. நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு டீம் வந்து ஸ்பிரிட்டடாக இருக்கா இல்லையாங்கிறத பவுலிங்லேயோ பேட்டிங்லேயோ கூட அவ்வளோ ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியாது. அதனால் ஃபீல்டிங்கில் நீங்கள் ஜட்ஜ் பண்ணிடலாம் அந்த டீம் எந்த அளவுக்கு அலர்ட்னஸோடவும் ஒரு டீம் ஸ்பிரிட்டோடவும் இருக்குங்கிறது. நேற்று வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து அவ்வளோ ஸ்பிரிட்டடாக வந்து இந்தியன் டீம் இருக்கிறத நான் பார்த்தேன். ஒரு 2-3 கேட்சஸ்லாம் அவ்வளோ பிரில்லியண்டாக பிடிச்சாங்க. அதெல்லாம் யூஸ்வலாக இவங்க விடக்கூடிய கேட்ச். சரிங்களா? அதனால வந்து ஒரு இந்தியா அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை, ஒரு அசி டீமாக நான் சொல்கிறேன் வந்துட்டு இப்போ விளையாண்டுட்டு இருக்க டீமில் ரொம்ப ரொம்ப ஃபார் பெட்டர். ஆனால் ஜெயிச்சு ஒருவேளை ஆப்கானிஸ்தான் அவங்களும் ஃபைனலுக்கு வந்தாங்கன்னா அது வேர்ல்டில் ஒரு முக்கியமான டோர்னமெண்ட். ஆனால் எல்லாருக்கும் இந்திய ரசிகர்கள் எல்லாருக்கும் இந்தியா ஜெயிக்கணும்னு இருக்கு. அதே நேரத்தில் ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு மனநிலை. அதை தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். அது ஏன்னு கேட்டிங்கன்னா சின்ன நாடுகள் மேலே வர்றத சப்போர்ட் பண்ணுறது நம்முடைய ஏஷியன் மைண்டு. நம்ம அந்த இடத்துல தான் வந்தோம். நம்ம இன்றைக்கி ஒரு பெரிய டீமாக இருக்கலாம். ஒரு காலத்தில் வந்து நம்ம ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்கக்கிட்ட வெஸ்ட் இண்டீஸ்லாம் நம்ம வாங்காத ஐடியா. ஆனால் முதல் முறையாக வேர்ல்டு கப் வந்து இந்தியா வின் பண்ணப்போ அது வெறுமனே ஒரு டோர்னமெண்ட்டோட வின் கிடையாது, இந்தியா ரைசிங், இந்தியா எழுகிறதுங்கிற ஒரு விஷயம். அப்போ நம்ம ஒவ்வொரு சின்ன கண்ட்ரிஸும் மேலே வர்றப்போ, ஒரு சின்ன ஆள் மேலே வர்றப்போ அது ஏஷியன் மைண்ட் செட்டே அப்படி தான் இருக்கும். சரிங்களா? அது ரொம்ப ஆழமான உளவியல் அது. ரெண்டாவது வந்து ஒரு சின்ன ஆள் ஒரு பெரிய ஆளை வீழ்த்துறான் இல்லையா? ஆமாம், அது வந்து எப்போவுமே அது மனிதர்களுடைய ஆள் மனசில் அதை வந்து பார்த்திங்கன்னா அதை லைக்கக்கூடிய ரசிக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் இருக்கும். நீங்கள் கார்ட்டூன்கள்லேருந்து நிறைய ஸ்டோரிஸில் நீங்கள் பாருங்கள், ஒரு சின்ன ஒரு கேரக்டர் ஒரு பெரிய கேரக்டரை வின் பண்ணுறப்போ டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி நமக்கு அதில் ஒரு குதூகலம் வரும். அப்போ ஆப்கான்கிற ஒரு டீம் நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம கண்ணிலே இருந்ததில்லை, திடீர்னு நம்ம எழுந்து வர்றப்போ அது ஒன்றாக இருக்குது. ஆஸ்திரேலியா வந்து எத்தனையோ முறை வேர்ல்டு கப் வாங்கிட்டான். அவன் பண்ணாத சாதனைகள் கிடையாது. அவன் பண்ணானா அவனுக்கு அவனுடைய இதில் வந்து இன்னொரு சின்ன மைல் இருக்குது. ஆனால் ஆப்கானிஸ்தான் வின் பண்ணிச்சுன்னா அது வரலாற்று சம்பவம். ஃபைனல்லையும் கூட அப்படி தான்.
இதுவரைக்கும் வெல்லாதவர்கள் வெல்றது தான் வந்து உலகத்தில் மனிதர்களுக்கு உளவியல் ரீதியாக தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியது. ரொம்ப சின்ன ஆள் ஜெயிச்சானா நம்மளும் ஜெயிப்போம் தானே, அடிப்படையான அந்த உளவியலுக்கு பின்னாடி அது இருக்கு. அப்படி பார்த்தா நீங்கள் இந்தியாவோட கொஞ்சம் ஆப்கானிஸ்தான் அதிகமாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்கானிஸ்தான் மட்டும் இல்லை, இப்போ இதில் பங்கெடுத்த வேற எந்த ஒரு கண்ட்ரி மேலே வந்தாலும், ஏன்னா ஆப்கானிஸ்தான் வந்து சொன்னோன்னா இவன் ஒரு முஸ்லீமு அதனால பண்ணுறான்னு உடனே வந்துட்டு உங்கள் யூடியூப் சேனல் கீழே வந்து கமெண்ட் போடுவான். நான் சொல்கிறது என்னென்னா, இதில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாடுகள் ரொம்ப சின்ன நாடு. அமெரிக்காவும் நல்லா ஆடிச்சு. அமெரிக்கா யார் இருந்தாலும் சரி. ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது, நம்ம உளவியலில் அமெரிக்கா வந்து வின் பண்ணி ஃபைனலுக்கு வந்துச்சுனாலோ இந்தியா தோக்கடிச்சுன்னா இந்தியர்கள் அதை வந்து தாங்க மாட்டாங்க. ஏன்னா அமெரிக்காங்கிறது வந்து அது அது ஒரு ஏகாதிபத்தியத்தினுடைய ஒரு குறியீடு இருக்குது. ஆனால் சப்ரஸ்ட் ஆகக்கூடிய நாடுகள், சின்ன நாடுகள், பேரில்லாத நாடுகள், அவங்க ஜெயிக்க நம்ம வெஸ்ட் இண்டீஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வந்துட்டு ஏன் ரொம்ப கஷ்டப்படல, அதுதான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டோம்னா வெஸ்ட் இண்டீஸ் மேலே அங்கே இருக்கக்கூடிய ரேசிசம், அதற்கெல்லாம் எதிராக ஒரு மனநிலை வந்து பார்த்திங்கன்னா அதாவது இன்றைக்கி வந்து கருப்பின மக்களுடைய ஒடுக்குமுறைக்கு எதிராக நம்மக்கிட்ட ஒரு ஆழ்ந்த ஒரு அரசியல் இருக்குது நம்ம சமூகத்தில். அப்போ வெஸ்ட் இண்டீஸை வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஒரு பார்ட்டாக அவங்க நினைப்பாங்க. இன்னும் அந்த மாதிரி ரொம்ப சின்ன நாடுகள் மேலே வர்றப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இது இருக்கும். அது ஒரு ஆழமான உளவியல் அது. ஸோ அதனால எனக்கு, ஆனால் இப்போ இருக்க டீமில் மற்ற நாடுகளுக்கு ஏதாவது அற்புதம் நடக்காத பட்சத்தில் இந்தியாவுக்கு தான் வந்து ஒரு 80% சான்ஸ் இருக்குதான்னு நான் நினைக்கிறேன். இந்த வேர்ல்ட் கப் நடந்துகிட்டே இருக்கும்போது டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஜிம்பாப்வேக்கு. ஆனால் இப்போவும் வந்து நடராஜன் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கார். இது 3 ஜூனியர்ஸ் ஒரு டீம். இது கில் கேப்டன் எல்லாருமே ஐபிஎல் நல்லா விளையாடின பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனால் அங்கேயும் வந்து நடராஜன் ஒதுக்கப்பட்டிருக்கார். இது தமிழர்களுக்கு ஒரு இல்லை, இது வந்து இப்போ அவர் வந்து ஒரு மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒருத்தர், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒருத்தர், ஏதோ ஒரு ஸ்டேட்டை சேர்ந்தவன்னு வச்சுங்க. அவருடைய ஸ்கில்லுங்கிற அடிப்படையிலே நீங்கள் பார்த்தா கூட நடராஜன் இந்த டீமில் இருந்திருக்க வேண்டியவர். நம்ம தமிழ் மற்ற விஷயங்கள் எல்லாம் விடுங்க, அப்ஜெக்டிவாக நீங்கள் யோசிங்க. வந்துட்டு இப்போ இந்த டீமில் இருக்க பிளேயர்ஸ் இதில் வந்து நடராஜன் விளக்கப்படுறதுக்கான காரணம் என்ன? ஐபிஎல்லில் மிக முக்கியமான சந்தர்ப்பங்களில் டீமோட போக்கையே அவர் மாற்றினார். அப்புறம் ஒரு ஓவர் முழுக்க கண்டினியூஸாக யாக்கர் போடக்கூடியவர் வந்துட்டு. எந்த பிளேயரும் நீங்கள் ஒரு 6 பால்னால் அவரால் 6 பாலையும் அவர் யாக்கர் போடுவார். அதை அவ்வளோ ஹேண்டில் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் வேர்ல்டுலே ரொம்ப ரேர். ஒரு ஓவரில் ஒரு யாக்கர் போட்டாலே இது பெரிய விஷயம். அதோடு மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமான சந்தர்ப்பத்தில் விக்கெட் டேக்கராக இருந்திருக்கார். அதுக்கு ஃபைனல் ஓவர்ஸ் வந்து கொடுப்பாங்க, அவர்கிட்ட வந்துட்டு ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ரொம்ப ப்ரெஷரைஸ் சுச்சுவேஷனில் நீங்கள் ஐபிஎல் முழுக்க பார்த்தீங்கன்னா 18வது ஓவர் 19வது ஓவர், அதாவது அப்போல்லாம் வந்து ஒரு பேட்ஸ்மேன் ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு இடம் இது. அது கொண்டு போய் கொடுப்பாங்க, அதை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. நீங்கள் எல்லா விதத்துலையுமே ஒரு கம்போஸ்டான ஒரு பவுலர், ஒரு ஸ்கில்ஃபுல், ஒரு வேகம், கான்சன்ட்ரேஷன், ஆனால் தொடர்ந்து ரிஜெக்ட் பண்ணப்படுறாரு. நீங்கள் எப்போவுமே ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு ஒரு பிளேயர் அவனுடைய பீக்கில் இருக்க டைமில் அவனை நீங்கள் தொடர்ந்து ஒதுக்கிட்டே வந்தீங்கன்னா கொஞ்ச நாள் அவன் அந்த ஸ்பிரிட்டை இழந்துருவான். இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்திய கிரிக்கெட்டுக்கே இழைக்கப்படுற ஒரு அநீதி. தேர்வுக்குழுங்கிறது அது ஒரு மிகப்பெரிய ஒரு இனவாத ஒரு டீம்னு நான் பார்க்குறேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் ப்ரிவிலேஜ் வேண்டியவங்க ஒரு குறிப்பிட்ட நபர்களை மட்டும் ப்ரொமோட் பண்ணுறது, இது எல்லாத்தினுடைய மொத்த உருவம் அது. நடராஜனுக்காக நம்ம எந்த சலுகையுமே கேட்கல. நீங்கள் அவன் பெர்ஃபார்மன்ஸை கணக்கில் எடுத்துக்கோங்கன்னு தான் நம்ம கேட்குறோம். நீங்கள் ஏன் இவ்வளவு ஒரு திறமை வாய்ந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலரை லூஸ் பண்ணுறீங்க? அந்த லெவலில் வேர்ல்டுலேயே பவுலர்ஸ் ரொம்ப கம்மி. தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சராசரி. ஆமாம், இப்போ இந்தியாவில் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாக்கர் போடக்கூடிய, அவ்வளோ திறமையாக பவுல் பண்ணக்கூடிய எத்தனை பவுலர்ஸ் இருக்காங்க காட்டுங்க பார்க்கலாம். அப்படியே ஒரு சிலர் வந்தால் கூட அவங்கக்கிட்ட எந்த கன்சிஸ்டன்சியும் இருந்ததே இல்லை. இது வந்து ஒரு அன்ஃபேரோட அநீதியினுடைய ஒரு உச்சக்கட்டமாக தான் நான் பார்க்குறேன். உங்கள் கருத்துக்கள் சொன்னதுக்கு மிக்க நன்றி சார். வணக்கம்.